மல்லிசையில அடுத்து என்ன நடக்கலாம்? இந்த ஆதவன் இந்த நர்மதா நம்புனா இதுக்கப்புறம் வேஸ்ட்டு. நர்மதா இனிமே இந்த ப்ராஜெக்ட் வேணாம். ஊருக்கு போலான்னு சொல்லி பயப்படுறா. அதனால நாம இவள கழட்டி விட்டு தான் ஆகணும். இவ என்னமோ நல்லவ மாரி பேசிட்டு இருக்கா. நாம மட்டும் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சிட்டோம்னா, நமக்கு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இந்த மாரி எந்த ஒரு ப்ராஜெக்டும் செய்யாம ரிலாக்ஸா நிம்மதியா இருக்கலாம்னு சொன்னா, இந்த நர்மதா கேட்க மாட்றா. அதனால நாமளே பிளான் பண்ணி வெண்பாவ கடத்திட்டு போணும் அப்படின்னு நம்ம ஆதவன் வெண்பாவ எப்படி திட்டம் போட்டு கடத்திட்டும் போயிடுறான். இந்த விஷயம் நர்மதா மயக்க தெளிஞ்சு விஜய பார்க்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அப்பதான் விஜய் வந்து நர்மதா பார்த்து, "என்னங்க நீங்க மட்டும் வர்றீங்க? எங்க ஆதவன் வெண்பாலாம்?" அப்படின்னு கேட்கவும், "என்ன சார் சொல்றீங்க? ஆதவன் வெண்பாவா? வெண்பாவ நீங்க ஆதவன் கூட அனுப்புனீங்களா?" "ஆமாங்க. நீங்க தான் ரூம்ல தூங்கிட்டு இருக்கறதா சொன்னாரு ஆதவன். அதனால உங்கள அழைக்கிறதுக்காக வெண்பாவ அனுப்பி விட்டோமே." "ஐய்யய்யோ! சார் என்ன சார் பண்ண சொன்னீங்க? அப்போ வெண்பாவ அனுப்பி எவ்வளவு நாள் சார் ஆச்சு?" இங்க நர்மதா பதட்டத்தோட கேட்கும்போது, விஜய் உடனே, "என்னங்க நீங்க பதட்டமா கேட்கறீங்க? அப்போ ஏன் என்னாச்சு? வெண்பா போய் 1/2 அன் ஹவர் இருக்குமே." "சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் சொல்லப்போற விஷயம் உங்களுக்கு ஷாக்கா இருக்கலாம். ஏன் கோவப்பட்டு நீங்க என்ன அடிக்கவும் செய்யலாம். ஆனா அதுக்காக நான் உங்கள்ட்ட உண்மைய மறைக்க விரும்பல சார். நான் உண்மைய சொல்லிடுறேன். ஆதவன் குழந்தைய கடத்திட்டான் சார்." "என்னங்க சொல்றீங்க? ஆதவன் குழந்தைய கடத்திட்டானா? இங்க பாருங்க விளையாடாதீங்க. உண்மைய சொல்லுங்க." "ஐயோ சார்! நானும் ஆதவனும் உங்க குழந்தைய கடத்துறதுக்கு தான் இந்த இடத்துக்கே வந்தோம்." மல்லி ஒண்ணு, "என்னங்க சொல்றீங்க? உண்மையாவா?" "ஆமாங்க. சென்னையில உங்களுடைய தெரிஞ்சவங்க நிஷா இருக்காங்கல்ல, அவங்க தான் வெண்பாவ கடத்திட்டு வர சொல்லி எங்கள இங்க அனுப்புனாங்க. அட்ரஸ்லாம் குடுத்தாங்க. அதுக்காக தான் நாங்க 2 பேரும் இங்க வந்தோம். ஆனா எனக்கு உங்கள பார்க்கும்போதும், இங்க நடக்கிற சில விஷயம்லாம் மர்மமா இருந்துச்சு. அதனால நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்காக அந்த ஆதவன் என்னையவே கழட்டி விட்டுட்டு வெண்பாவ கடத்திட்டு போயிட்டான். என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்னு அந்த நர்மதா நம்ப விஜய்கிட்ட மல்லிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. விஜய்க்கும் மல்லிக்கும் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. மல்லி ஒண்ணு லைட்டா கண் கலங்குறாங்க. விஜய் ஒடனே, "மல்லி இங்க பாரு மல்லி, இது அழுகறதுக்கான நேரம் இல்ல மல்லி. நம்ப எப்படியாவது நம்ம வெண்பாவ காப்பாத்தி தீரணும். அந்த நிஷா ஏதோ தெளிவா பிளான் பண்ணியிருக்கா. ஏற்கனவே நீ சொன்னல, நிஷா வெண்பாவ அழைச்சுட்டு வெளிநாடு போலான்னு ஆசைப்பட்டா. ஆனா அது கடைசி நேரத்துல தடப்பட்டு போச்சு. அதனால தான் இப்போ இந்த ஆதவன் மூலியமா வெண்பாவ கடத்தி எப்படியாவது வெளிநாடு கொண்டு போலான்னு நெனைக்கிறா. அது மட்டும் நடக்கவே கூடாது மல்லி. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா, அப்புறம் என்னால சுத்தமா ஒண்ணுமே பண்ண முடியாது. வா மல்லி உடனே போலாம்." அப்படின்னு மல்லி கிளம்புறாங்க. ஆனா, அப்பதான் மல்லிக்கு ஒரு ஐடியா வருது. "விஜய், ஒரு நிமிஷம் நில்லுங்க விஜய். நான் சொல்றத கேளுங்க. அந்த ஆதவன் வெண்பாவ அழைச்சுட்டு போயிட்டு 1/2 அன் ஹவருக்கு மேல ஆகுது. இந்நேரம் அவன் பாதி தூரம் போயிருப்பான். இதுக்கப்புறம் நாம கிளம்பி போயி, நம்ம வெண்பாவ காப்பாத்துறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல விஜய். அதுக்காக என்ன சொல்ல மல்லி? அப்ப நம்ம அப்படியே விட்டுறலாமா?" "ஐயோ விஜய்! நான் அப்படி சொல்லல. நாம கிளம்பி போய் தான் புடிக்க முடியாது. அதுக்கு பதில் நாம இன்னொரு ஐடியா பண்ணலாம்." "என்ன? சொல்லு மல்லி." "நாம இப்பயே நம்முடைய அரவிந்துக்கு கால் பண்ணலாம். கண்டிப்பா அரவிந்த் இங்க தான் எங்கேயாவது அவரு கேப் ஓட்டிட்டு இருப்பாரு. நாம அரவிந்த்ட்ட சொன்னா, அரவிந்த் எப்படியும் நமக்கு ஆப்போசிட் ரோட்ல ஸ்பீடா வருவாரு. அப்படி வந்தா, இந்த ஆதவனுடைய கார் நம்பர் சொல்லி, ஆதவன எங்கேயாச்சும் வழியில பார்த்தா, ஈஸியா ஆதவன மடக்கி புடிச்சிடலாம். அப்படி முடிச்சா, நம்ப இந்த ஆதவன் வெண்பாவ தூக்கிட்டு போய் நிஷாட்ட ஒப்படைக்கிறதுக்குள்ள, நாம வெண்பாவ காப்பாத்திடலாம் விஜய். ஏன்னா, ஆதவன் வெண்பாவ கொண்டு போய் நிஷாட்ட ஒப்படைச்சா தான், நாம அப்புறம் வெண்பாவ காப்பாத்த முடியாது. ப்ளீஸ் விஜய்." "மல்லி, சூப்பர் ஐடியா மல்லி. எனக்கு இது தோணவே இல்ல பாரேன். நான் இப்பயே அரவிந்துக்கு கால் பண்றேன்." அப்படின்னு அரவிந்த் கால் பண்றாரு விஜய். அரவிந்த் உடனே, "சொல்லுங்க விஜய் சார். என்ன திடுதிப்புன்னு கால் பண்ணியிருக்கீங்க? அப்புறம் ஹனிமூன் போறீங்களே, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே?" "ஐயோ! அரவிந்த், அததான் உங்களுக்கு கால் பண்ணேன். இங்க ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்." "என்னாச்சு விஜய் சார்? என்னாச்சு? என்ன பிரச்சனை அங்க?" "இல்ல அரவிந்த், நானும் மல்லியும் இங்க ஹனிமூன் வந்தோம்ல, வந்த இடத்துல ஒருத்தன் எங்கள்ட்ட பேசி வெண்பாவ எங்களுக்கு தெரியாம கடத்திட்டு போயிட்டான். அதுவும் அந்த நிஷா சொல்லி தான் கடத்திட்டு போயிருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அரவிந்த். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்." "ஐயோ! என்ன சார் சொல்றீங்க? வெண்பாவ கடத்திட்டாங்களா? இப்ப வெண்பா எங்க இருக்காங்க? நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க சார்." "இல்ல அரவிந்த், எங்களுக்கு தெரியாமலே வெண்பாவ கடத்திட்டு போய் 1/2 அன் ஹவர் ஆவுது. அவன் எப்படியும் நிஷாட்ட ஒப்படைக்கிறதுக்கு நிஷா வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பான். நீங்க வர வழியில நிஷா வீட்டுக்கு போற வழியில வந்தீங்கன்னா, கண்டிப்பா நான் அவன் கார் நம்பர் சொல்றேன். அத வச்சு அவன் கார மறிக்க முடியும். அப்படி கார மறிச்சுட்டீங்கன்னா, வெண்பாவ அவன்ட்டருந்து ஈஸியா காப்பாத்திடலாம் அரவிந்த். நானும் மல்லியும் பின்னாடியே வந்துட்டு இருக்கோம்." "விஜய் சார், ஏன் இதுக்கு தயங்குறீங்க? அந்த கார் நம்பர எனக்கு உடனே அனுப்புங்க. நானு, என் தெரிஞ்ச கேப் டிரைவர் எல்லாம் சேர்ந்து அப்படியே போறோம். போற வழியில அந்த கார் நம்பர பார்த்து, அந்த கார மறிச்சு வெண்பாவ நான் காப்பாத்துறேன் சார்ன்னு" சொல்லிட்டு அரவிந்த் சொல்றாரு. விஜய் உடனே, "ரொம்ப நன்றி அரவிந்த்." "ஐயோ! விஜய் சார், என்ன நன்றியா சொல்றீங்க? கார் நம்பர் சீக்கிரம் அனுப்புங்கன்னு" சொல்லவும், விஜய் உடனே கார் நம்பர் அனுப்புறாங்க. உடனே அரவிந்த் தனக்கு தெரிஞ்ச தன்னுடைய கேப் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அந்த கார் நம்பர் சொல்லி, "இந்த கார்ல ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு வரான். உடனே போய் காப்பாத்துங்கன்னு" சொல்லி அவருடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஃபோட்டோ அனுப்புறாரு. அனுப்பிச்சுட்டு நம்ம அரவிந்த் கிளம்பி போறாங்க. இங்க ஒரு பக்கம் மல்லி, விஜய், நர்மதா 3 பேரும் கார்ல கிளம்பி வராங்க. அரவிந்த் ஆப்போசிட்ல வராரு. அரவிந்த் வரும்போது அந்த ரெட் கலர் கார பார்க்குறாங்க. நம்ம அரவிந்தோட ஃப்ரெண்ட்ஸும். உடனே அந்த கார மறிக்கிறாங்க.
மறிக்கவும் ஆதவனால என்ன பண்ண தெரியாம ஆதவன் குழந்தைய விட்டு தப்பிச்சு ஓடிடுறான். நம்ம அரவிந்த் வெண்பாவை காப்பாத்திறாங்க. காப்பாத்தி ஆப்போசிட்ல வரும்போது விஜய் காரை பாக்குறாங்க. விஜய் மல்லி 2 பேரும் இறங்கி ஓடி வந்து அரவிந்த பார்க்கும்போது அரவிந்த்கிட்ட வெண்பா இருக்காங்க. வெண்பாவை பார்த்து நம்ம மல்லியும் விஜயும் பயங்கரமா வெண்பா கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அப்பதான் வெண்பாவுக்கு மயக்கம் தெளியுது. உடனே நம்ம மல்லி விஜய் 2 பேரும் அரவிந்த பார்த்து ரொம்ப நன்றி அரவிந்த் சொல்றாங்க. அரவிந்த் மட்டும் அந்த இடத்துல வராம இருந்தா கண்டிப்பா வெண்பா காப்பாத்திருக்க முடியாது அப்படிங்கிறத மல்லியும் விஜயும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ வெண்பாவை கடத்திட்டு போற ஆதவனை இந்த மாதிரி விஜய் மல்லி 2 பேரும் பிளான் பண்ணி அரவிந்த் மூலியமா காப்பாத்தணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க.